என்ன யூடியூப் சேனல்? வணக்கம். இந்தா அது என்ன காலைண்ணா? அது உழவு மரத்துக்கு ஆகும்ங்க. உழவு மரம் அது காங்கேயம் காலையா? ஆமா, அதுல ஒரு காலை நம்ம டைம் மாதிரி வீட்ல இருக்கு. ஜோடி கரெக்டா இருக்கா? ஆமா, வீட்ல இருக்கு. அதனால இத வாங்கினேன். பல்லு எத்தனை? இது பல்லு 4 பல்லு. சரி. வண்டி மாடா உழவு மாடா? உழவு மாடு தான். வண்டியே போடலாம். சின்ன மாடு தான். ரெண்டு பழகுனே. ஆமா. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? அவங்க 35 ரூபாய் கேட்டாங்க. 28,000 வாங்கிக்கலாம். 28,000. இப்போ ஜோடி சேர்த்தா எவ்வளவு கொடுப்பீங்க? ஜோடி சேர்த்தா இந்த 60 ரூபா. அந்த மாட்டுக்கு 2 ரூபா கிடைச்சா கொடுத்துருவேன். இதே மாதிரி இருக்கும். ஜோடி வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். மாடு இருக்கு. இதோட பருமாடு இருக்கு. 1 லட்சம் ரூபா காலம் இருக்கு. சரியா? உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 877 866 51. காங்கேயம் ஜோடி வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். 4 பல்லு காலம். ஆமா, 4 பல்லு. நாற்பத்தேழு வேணுமா வேண்டாமா? சொன்னாக்கள் நல்ல மாடு என்ன உங்களுக்கு ஆமா ஏறணும்னா பாரு. ஆமா, விட்டு பாரு. அங்க பார்க்க விடும். நல்ல விட்ட இவர் மணி வாங்க மாட்டாரு. சின்னாட்டுக்கு வாங்க போறாரு. நீ இந்த பம்பு புண்டெல்லாம் பேசாத. கையில் இல்லையா? அந்த காலை கூட இந்த காலை காலை கொடு. என்ன அது ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்க? 70,000. 70,000. காங்கேயம் காலை. பல்லு எத்தினா? பல்லு 4 பல்லு. 4. நீங்கள் எவ்வளோ கேட்டீங்கன்னா? நான் கேட்டேன் 65 கேட்டேன். 65 கேட்டியா? இருக்கலையா? கொஞ்சம் நேரம் ஆகணுமா? நேரம் ஆகணும். இப்போ கொப்பில் நிற்கார்ல. சரி. ஆமாம். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? இது வெள்ளாங்குழி போகுது. வெள்ளாங்குழி விவசாயத்துக்காண்ணா? விவசாயம் நடக்காண்ணா? இன்னைக்கு தண்ணி திறந்து வாய்க்கால் தண்ணி திறந்துட்டாங்களா? ஓ, அதான் வாங்கிட்டு போறீங்களா? ஜோடி எவ்வளோக்கு பிடிச்சியண்ணா? ஜோடி 70,000. சரி. லாபமாண்ணா? ஆமாம், லாபம் தான். காங்கேயம் காலை. அதனால வாங்க கொடுக்கலாம். அப்படிதாண்ணா? கொடுக்கலாம். சரி. இது ரேஸ் காலையா? ஆமாம். சரி. ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா? ரேஸ் ஓடணும் மாடு தான். சரி. பல்லு வச்சுருந்தா அது பார்க்க விட மாட்டேங்குது. அப்படியா? சீர் நிற்காது. நாட்டு மாடு. ஒரிஜினல் நாடு. எவ்வளோன்னு சொல்றியா ரேஸ் காலை? 40 ரூபா சொன்னோம்ண்ணே. 40,000. எவ்வளோ வந்தால் கொடுப்பியா? ஒரு 35 ரூபா கொடுத்துடலாம். 35,000. சரி. ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97
88 41 41 35 41. இந்த மாதிரி ரேஸ் காலை வேணா அவங்கள்ட்ட வாங்கிடலாம். ஆமாம். எத்தனை வச்சிருப்பியா? ஆ எத்தனை வச்சிருப்பியா ரேஸ் காலை? வாங்கிட்டு வரதான் அப்படியா? அப்படியே மாற்றி விட்டுருவியா? ஆமாம். சரிண்ணா. எங்கள் மணப்பாறையில் வாங்கினதா? ஆமாம். மணப்பாறையில் உனக்கு எவ்வளோ வேணும்? ஏண்ணே உங்களுக்கு எவ்வளோ வேணும்? கேட்காங்க இதுயா மனசாட்சி வேண்டாம் ஃபோன் தாராளா அப்படி பொறுத்து சொன்னேன் அவரு மாடு வச்சு எவ்வளோ எவ்வளோ கேட்க வீடியோ போட வேணாம். நம்ம ரைஸ் மாடு வச்சிருக்க ஆளுங்க. எவ்வளோ சொன்னேன்? 40 ரூபா சொன்னேன். அதெல்லாம் வேணாம். நீங்க ரேஸ் காலை பிரியரா? ஆமா ரைஸ் தான். எத்தனை காலை வச்சிருக்கியா? நிறைய காலை வச்சிருக்கு. எந்த எங்க 12 ஜோடி வச்சிருக்கு. எங்க எந்த ஊரு? நம்ம பாலக்காடு. பாலக்காடு. அங்கேருந்து காலை வாங்க வந்திருக்கீங்களா? ஆமா மாடு வாங்க வந்துருக்கு. அப்படியா? பால் மாடு வெட்டு மாடு நமக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் காலை வேணும். அப்போ அதை எடுக்கலாம்னு சொல்லி வந்து. ஓ சரி. எண்ணெய் விலை எப்படி இருக்கு? விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இன்னைக்கு. ஜாஸ்தி. மாடு வாங்க முடியல. சந்தை ரொம்ப கூட்டமா இருக்குது. மாடு எதுவுமே விற்கல. பக்ரீத்து முடிஞ்சனால மந்தமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வியாபாரம் இல்லை. ஆனா ரைட் வச்சா சொல்றாங்க. நமக்கு அந்த விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு நமக்கு லாய்க்கு இல்லை. மாட்டு பாய வரப்போ அந்த ரேஸ் காலை எவ்வளோக்கு முடிஞ்சு? அது 26 ரூபா. 26,000 ரூபாய். 1000 ரூபா தரேன். வெட்டு ரேட்டுக்கு தான் கொடுத்தீங்களா? வெட்டுக்கு தானே போகுது. இல்ல வேணாம் இல்ல போடாது வேணாம் 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 ஓடி பிடிச்சி கொடுப்போம். வேணாம் வேணாம் இருக்கட்டும். அப்படியா? சரி. இது என்ன காலைண்ணா? இது காங்கேயத்து மாடு தான். கிராஸ் மாடு. கிராஸ். இது உழவு மாடா வண்டி மாடு? உழவு வண்டி. சரி சரி. பல்லு எத்தனைண்ணா? பள்ளி சேர்ந்துருச்சு. ஜோடி எவ்வளோன்னு சொல்றியா? விலை ஒரு 85 ரூபா கொடுத்துடலாம். 85,000. சரி சரி. 60 ரூபா 70 ரூபான்னு கேட்காங்க. ஓ சரி. இன்னைக்கு விலை இல்லையா? இந்த மாடு வர லேட்டு. சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 88 49 45. இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடுங்க. 25 ரூபா சொன்னேன். 90 கொடுத்தேன். எங்க ஊர் போடும் சிவகிரி தஞ்சுக்குடி ஒரு ஊர். சூப்பர் மாடு வேலைக்கு கூட்டி பார்த்துக்கிட்டு பேசிக்கலாம். இதே மாடு மணப்பாறையில் போனால் 1 லட்சத்துக்கு தான் வாங்கணும். அங்கே அப்படித்தான் இருக்கு. வேலைக்கு நல்ல மாடு. வேலைக்கு நல்ல மாடு. நல்ல மாடு 75 கிடைக்காது சாமி. ஜாமியாலா வாங்கல. இல்லை இருக்கட்டும். பாருங்க அப்படி பல்லக்கில் பாருங்க. மாடு புது கடவா. மாடு அடிச்சவன். மாடு வச்சிருந்தாலும் முரட்டாளு. வேலைக்கு அண்ணாச்சி
அது நீங்க 100 கூடவே குறையும். ஏழைக்கு அப்படி மாடு இந்த பக்கத்து ஊருக்காரங்க தான். அதெல்லாம் இல்லைன்னாச்சு இந்த மாடு நான் தான் கொடுத்தேன்னாச்சு 1.5க்கு போன வருஷத்துல கண்டுபிடிக்கிற மாடெல்லாம் கொடுத்துருக்கேன். போயிட்டாரு. ஆமா காசு என்ன பெருதாலே வந்துச்சு இல்லையா? இருக்கட்டும் வேணாம் இல்லையா? செம்பரியாடு வாங்க முடியாது. இந்த தரம் எவ்வளவுக்கு முடிஞ்சு? கடைசியில் 74 குடிச்சு. 74 இது கிடைக்குமாண்ணா? ஒன்றும் கிடைக்காது. நட்டம் வரும். அப்படியா? எவ்வளோ போக்கு? ஒரு 3 ரூபா போகும். அப்படியா? வண்டி வாடகை வேறு இருக்கா? ஆமாம், வண்டி வாடகை, அலைச்சது, தரகு பிடிக்கதான் செய்யும். சரி, இன்னைக்கு ஏதோ ரொட்டேஷன் ஆச்சுன்னு விட்டீங்களா? இதே மாதிரி மணப்பாறையில் 85 கிலோ வாங்க முடியாது. சரி. வல்லுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வியாபாரம் கொடுத்து பிடிங்க, குட்டு பிடிங்க, கொடுங்க மாட்டோம் கொடுங்க. அது கூட கசடாங்க அசல ஆமா கசட கூட என்ன அது நாட்டு மாடா? நாட்டு மாடு. வண்டி மாடா? வண்டி மாடு தான். பல்லு எத்தனா? பல்லு அவ்வாறு பல்லு வளர்த்தடை. அது வண்டி மாடா யார் மாடா? உழவு மாடா? வண்டி மாடு. ஜோடி எவ்வளோண்ணா சொல்கிறாரு? அவர் 95,000 சொல்லுவார். 95,000. நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க? 85 கேட்டாங்க. 85 இல்லைங்க. சரியா? ஒரு 5 ரூபா கேட்காதா? ஒரு 5 ரூபா. அவ்வளோக்கு மதிப்பு பெருமானா? காணாதான். நாட்டு மாடுனால கேட்குறீங்களா? நாட்டு மாடுனால சரி முடியும். இது என்ன கிடாரிண்ணா? இது நாட்டு கிடாரி. நாட்டு கிடாரி. இது செனப்பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? 2 வருஷம் ஆகும். ஒரு கிடாரி எவ்வளோ செஞ்சேண்ணா? 25 ரூபாய்க்கு ஆகாது. 25,000 ரூபாய்க்கு கேட்காங்க. கொடுக்கல. 30 ரூபா சொல்லிட்டு எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா? 28,000. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? வழிக்கு வந்து பக்கம் அச்சமட்டி. இங்கே அச்சமட்டி.
நீங்கள் வியாபாரியா? வியாபாரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 87 44 95 82. இந்த மாதிரி நாட்டு கிடாரி வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். எத்தனை வச்சிருப்பீங்கன்னா வாங்குது கிராமத்தில் வாங்கி அப்படியே கை மாத்திரியா? நல்லா இருக்குல்ல கிடாரின்னா? சரி. எவ்வளோக்கு முடிஞ்சீங்கன்னா? 48,000 இப்படி இருக்கா? கேரளா கேட்டா 48,000. இது என்ன கண்டுண்ணா? காங்கேயம். வந்து கூட எவ்வளோ நாள் ஆகும்ண்ணா? இப்போ போடலாம். சரி சரி. இதோட எவ்வளோன்னு சொல்றீங்க? 63,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? உங்கள் ரேட்டு இன்னும் வரலையா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி காங்கேயம் கண்டு வேணா அவங்கள்ட்ட வாங்கிடலாம். எவ்வளோ கேட்டீங்கன்னா கண்டு? 40 ரூபாய்க்காக தர மாட்டேங்க. அவரு வியாபாரி இல்லை, எப்படி கொடுப்பாரு? அப்படியா? அப்போ நாங்கள் என்ன சோவாரியா? நீங்க சோவாரி இல்ல, அவருக்கு விஷயம் தெரியும்ல. வீடியோ எடுத்து அவங்ககிட்ட வீடியோ எடுத்துட்டு கையை கொண்டு பால் எவ்வளோ இருக்கும்? பால் 8 லிட்டர் இருக்கும். 8 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுன்னா? 2 ஆயிடுச்சு. எவ்வளோ சொல்றீங்க? 45 ரூபா 40 ரூபா லேசி. 40,000 சொல்லியாச்சா? நீங்கள் பாவூர் சத்திர வியாபாரி. எவ்வளோண்ணா கொடுப்பியா? 38 ரூபாய்க்கு கேட்காங்க. கொடுக்கல. கூட 2 ரூபா வரணும். 40 வந்தால் தான் கொடுப்பியா? ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் இது ரெண்டு தான் இருக்குது. இது ரெண்டு எது பிளாட் வாழா ரெண்டு வச்சுக்கோங்க. ரெண்டு நான் சொல்லி ரெண்டு எப்படி ஆகும் உனக்கு? எப்படி ஆகும் உனக்கு? கேரளால இருந்து ஆந்திராவுக்கு போயிட்டு போதான் வந்திருக்காரு. கேரளா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இது கிடாரியாண்ணா? கண்ணுட்டி 35,000 சொல்லுவோம். இது கிடாரியா? கிடாரி, எருமை கிடாரி. 35,000 இன்னைக்கு 35 ரூபா சொல்லுவோம். 22 ரூபாய்க்கு கேட்காரு. கண்ணுட்டி ஒன்று 5,500 ரூபாய்க்கு கேட்காரு. ஆடு ரேட்டு இதை விட கூட வருமா? கூட வரும். ரொம்ப குறைச்சி கேட்காங்க வியாபாரம். நினைச்சு 5,500 ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது. 7,000னா கொடுத்துடலாம்னு.
ஒரு கிடாரி. ஒரு கிடாரி 7000 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல வீடியோ எடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 99 52 39 17 06. எத்தனை கிடாரி உங்கள்கிட்ட எத்தனை வாங்க? கிடாரி வந்தாலும் 100 கிடாரினாலும் 7000 வாங்கி கொடுக்கலாம். எங்கே, எந்த ஊருண்ணே? விகேபுரம் பாவனா. விகேபுரம் பாவனா. உடம்புடி போகுது. உடம்புடி என்ன அது, என்ன அப்படியே இருங்க, என்ன கண்டுண்ணா அது? அதான் நாட்டுக்கண்டு. நாட்டுக்கண்டு. வண்டி மாட்டுக்குவா? வண்டி மாட்டுக்கு தான் போகுது. ரேஸுக்கு. ரேஸு கண்டா? ரேஸ் கண்டு. இனிதான் பழக்கணும் ரேஸுக்கு. ரேஸுக்கு இந்த மாதிரி தான் பழக்க போகிறோம். எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? இது இங்கே உடங்குடி போகுது. உடங்குடி. எவ்வளோ சொன்னாங்கண்ணே கண்டு? கண்டா 20,000 சொன்னாங்க. 20,000. நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சியா? நாங்கள் 15 வாங்கியிருக்கோம். 15,000த்துக்கு வாங்கியிருக்கியா? இனி செலவு பண்ண ரெடியாக இருக்கியா? ரெடி எங்கனாலும் போட ரேஸுக்கு போய் அடிக்கணும். ஆமாம். பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்னா? இந்த பல் போடுறது 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். பழக்கி கொடுத்துருவீங்களா? ஆமாம், பழக்கி நாங்கள் வச்சுருவோம். பழக்கிட்டு திரும்பி கொடுத்துருவியா? ஓ சரி சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. வாடகை மட்டும் வரேண்ணே. கண்டு ரேஸுக்கு போகுது. அவரு தானே? சேலத்துல இருந்து ஒரு ஆள் போட்டார். எனக்கு ஒரு மாடு வேணும் போட்டாரு. வாங்கினாரா? அன்னைக்கு நான் தெரியும். இதான் நம்ம போன் நம்பர் கொடுங்க. இது என்ன மாடுண்ணா? இது என்ன மாடு? சிந்து. எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. ஆமாம். எத்தனை ஈத்துண்ணா? ஈத்து ஒரு 2 ஈத்து. 2 ஈத்து. ஆமாம். எவ்வளோ பால் இருக்குண்ணா? பாலுக்கு குறையாத இருக்கும். மாடு ஒரு 5 மணி ஜனம் தரும். பால் கொஞ்சம் குறையாத இருக்கும். மாடு 5 மணி ஜனம். சென மாடு. அதனால வாங்குறீங்களா? குட்டி போட்டா ரேட்டு கூடிருமா? திருப்பி விற்க வந்துருவீங்களா? இப்போ எவ்வளோக்கு முடிச்சீங்கன்னா? இப்போ 20 ரூபாய்க்கு இருக்கு. 20,000. குட்டி போட்டு ஒரு 3 மாதம் கழிச்சா எவ்வளோக்கு போகணும்னா? ஒரு 5 ரூபா கிடைக்கும். 40 இருக்கும். 40 ரூபாய்க்கு. ஓ சரி சரி. அதை கணக்கு பண்ணி வாங்கியிருக்கியா? ஓ சரி. ஒரு 6 மாதம் வளர்ப்பீங்களா? 4-5 மாதம். கண்ணுக்குட்டி கிடாரியா இருந்தால் கொஞ்சம் நல்லா போகும். அப்படியா? சரி சரி. பெச விலைக்கு வாங்கிட்டு போறீங்களா? இந்த மாதிரி மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. சின்ன நம்ம ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லையா? நம்பர் சொல்லிட்டானே. 98 65 16 84 23. திசைவில வியாபாரம். ஆமாம், திசைவில. அவர் வந்து வேற மாதிரி மாடு பார்த்தாரு. நீங்க வந்து இந்த மாதிரி பால் மாடை காட்டுறீங்க. பல்ல கவுத்து டக்குனு கவுத்து. இந்த ஒன்றா தெரியாததா? பல்லி தான் சேர்ந்து 6 பல்லி. என்ன மாடு பார்க்குது? இது என்ன மாடுண்ணா? நம்ம நான் சர்ச் மாடு தானே. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 9 லிட்டர். 9 லிட்டர். எத்தனை ஈத்துண்ணா? 3 ஈத்து. 3 ஈத்து. எவ்வளோ சொல்றீங்க? 37 ரூபா சொல்கிறேன். 37,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கொடுக்கல. எவ்வளோ வந்தா கொடுப்பியா? 34 ரூபா. 34,000. முடிச்சு போட்டு 7 போட்டு அடிக்கட்டா? மேலே தான் ஆகும், கீழே ஆகும். 30 மேலே தான் ஆகுமா? மேலே தான். வா 37 ரூபா சொன்னேன். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 99 52 24 19 98. இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். எத்தனை வச்சிருப்பீங்கன்னா? அது நாங்கள் வியாபாரி தான். எது வேணாலும் வாங்கி கொடுப்பியா? சரி.